ராமாயணம்லாம் முடிஞ்சிச்சு. அயோத்தியில் அரசனாக போகிறாரு. அரசன் ஆகிட்டார் ராமர். அப்போ ஒரு டீ ஃபங்க்ஷன் பண்ணுறானுங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறானுங்க விழா. ரிஷிகள்லாம் வந்திருக்காங்க. ஆஞ்சநேயர் எல்லாருக்கும் சப்ளை பண்ணார். டீ சப்ளை பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே. அப்போ நாரதர் என்ன பண்ணுறாரு, இந்த கட்டையை ஒருத்தன் உட்காந்துருப்பான் அகஸ்தியன்னு பேர், அவனுக்கு கொடுக்காதாங்கிறார் டீ. ஏங்கிறா நீ சொல்ல கொடுக்காத அப்படிங்கிறார். சரி, நான் அகஸ்தியர் கொடுக்காம அடுத்த ஆள் கொடுக்க போகிறாரு. உடனே அகஸ்தியர் பார்க்குறாரு, கோவம் வந்து, ராமா என்ன ஒருத்தன் அவமானம் கொடுக்குறான் எனக்கு டீ கொடுக்காம, என்னான்னு கேளு. உங்களை ஒருத்தன் அவமானப்படுத்துறான், நான் இப்பயே கொண்டு விட்றேன்னாரு. எங்கே கொள்ளு பார்ப்போம் அப்படின்னாரு. உடனே ராமர் தான் அஸ்திரத்தை எடுத்து போகிறாரு. அந்த அம்பு போனது ஆஞ்சநேயர் மேலே பாயாமல் ரிட்டர்ன் விட்ட வருது. அவன் எப்போருமே ஆஞ்சநேயர் நினச்சிக்கிட்டு இருந்தான் ராமனை. அதனால் அவனை போய் அம்பு தாக்கலை. இது அழகாக வள்ளுவர் சொல்வார், பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். சேர்தல் அப்படின்னு சொன்னால் இடைவிடாது நினைத்தல். அந்த